வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் ஆரோக்கியமான கம்பு உருண்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு உருண்டை செய்கிறதுக்கு நம்ம கம்பை வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே ஒரு கப் கம்பு அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு நல்ல சூடு ஏறி கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். நிறம் மாறாமல் பார்த்துக்கலாம். பொரிய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ கம்பு நல்லா ஆறிடுச்சு. நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருக்குது. அதனால் நம்ம நைஸாக நல்லா ஜலிச்சிக்கலாம். சிலருக்கு அந்த குறன்னு வரும்போது லட்டு பிடிச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஜலிச்சிடலாம். கம்பு ஜலிச்சதில் இவ்வளோ திப்பி மீந்துடுச்சு. இது நம்ம வெளியே எடுத்துடலாம். இது சேர்த்துக்க வேணாம். நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த கப்பில் நம்ம கம்பு ஒரு கப் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதே கப்பில் நாட்டு சர்க்கரையை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதில் 3/4 கப் எடுக்கும்போது ஸ்வீட்னு வந்து நமக்கு மீடியமாக இருக்கும். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை வந்து மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இப்படி பொடியாக இருக்கும். இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் மிக்சிங் பவுலில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். 6 முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கம்பு உருண்டையில் நிறைய சத்து இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.